ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. என்னோட குக்வேர் கலெக்ஷனை பத்தி அடிக்கடி கேட்கீங்க. ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதை உங்க கூட ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கேட்டுருவீங்க. ஸோ என்னோட கிச்சன்ல நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்வேர்களை பத்தி நான் டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்றேன். சப்போஸ் இந்த குக்வேர்ல உங்களுக்கு பிடிச்சு நீங்களும் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீட்டெயில் மட்டும் இல்ல, ஆன்லைன்ல வாங்கியிருந்தா அதோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய குக்வேர் இருக்கு. நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நான் யூஸ் பண்ற இந்த குக்வேர்களை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணும்போது இந்தியன் குக்கிங்க்கு எந்த குக்வேர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல உங்க கிச்சனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டீடைல் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருதே, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்கிட்ட இருக்க குக்வேர்களை அதோட டீடைல்களை உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட கிச்சன்ல என்னோட குக்கிங்க்கு ஏத்த மாதிரி நான்ஸ்டிக்ல, அலுமினியத்துல, ஸ்டீல்ல, காஸ்டைன்ல இப்படி ஒவ்வொரு குக்வேரும் ஒவ்வொரு மெட்டல்ல இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சமையலுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம புதுசாவும் கொஞ்சம் குக்வேர் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கேன். பாக்ஸையும் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த பிளாக் வித் கிரே குக்வேர் செட். அமேசான் பேசிக்ல உள்ள இந்த குக்வேர் செட் ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் செட். இதுல சாஸ்பேன் வித் லிட், வெறும் சாஸ்பேன், பாட் வித் லிட், ஸ்பூனு, ஸ்பேச்சுலான்னு சொல்லி மொத்தம் 12 பீசஸ் வருது. இந்த செட்லயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, அதிகமா யூஸ் ஆகக்கூடியது இந்த பிரியாணி பாட் தான். 24 சென்டிமீட்டர் அளவுல 6 லிட்டர் கெப்பாசிட்டியோட வர இந்த பிரியாணி பாட் லிட்டோட வருது. இந்த கேசரோல பிரியாணி பாட்டுன்னு சொல்றேன், அதுக்கு தக்கன அது கொஞ்சம் நல்லா ஹெவியாவே இருக்குது. கொஞ்சம் கூட அடியிலையும் பிடிக்காது. அளவா எண்ணெய் விட்டு நம்ம வதக்குனாலே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி லிட்ட பாத்தீங்கன்னா பாட்ல போய் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி நீட்டான பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணுங்கும் போது பாட்ல கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகும். யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுல கொடுத்திருக்க இந்த ஹேண்டில் சிலிக்கான் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிறதுனால குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மூடியை யூஸ் பண்ணும் போதும் நம்ம கையில கொஞ்சம் கூட சூடே தெரியாது. சைட்ல கொடுத்திருக்க ஹேண்டிலோ அதே சிலிக்கான்ல இப்ப நம்ம பிரியாணி வைக்கோம்னா தம்ல வைக்கிறதுக்காக பாத்திரத்தை தூக்குவோம். அப்ப ஹேண்டில் கொஞ்சம் எடுக்கும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக நல்ல லென்த்தாவே கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது 6 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆனா ஒரு 1/2 கிலோ பிரியாணி, சிக்கன், மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது இது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்க போறேங்கும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். மொத்தத்துல இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லிட்டோட வரக்கூடிய சாஸ்பேன். அதுலயும் இந்த சின்ன சாஸ்பேன் 16 சென்டிமீட்டர்ல 1.5 லிட்டர் கெப்பாசிட்டில வித் லிட்டோட வரதுல நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிட் நல்ல ஹெவி கிளாஸா இருக்கிறதுனால நல்ல வெயிட்டாவும் இருக்கும். எட்ஜ்ல கொடுத்திருக்க சில்வர் கோட்டிங் அது மட்டும் இல்ல, அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கிறதுனால பேன்லயும் கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகுறது நல்ல பாட்டோட இன்சைடா ஃபிக்ஸ் ஆகுறதுனால நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட ஆவி வெளியில ஆகாது. சிலிக்கான்ல கொடுத்திருக்க இந்த ஹேண்டில் கிளாஸ்ல ஃபிக்ஸ் பண்ணும் போது ஸ்க்ரூ டைப்பா இல்லாம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சாஸ் பேன் பத்தி சொல்லணும்னா நல்ல லாங் ஹேண்டிலோட பேனோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குது. அதனால பாத்திரத்தை நம்ம அடுப்புல வைக்கும் போது பாத்திரம் சரியாம இருக்கும். ஹேண்டில் பாத்திரத்தோட அட்டாச் பண்ணிருக்கிறது ஸ்க்ரூ டைப்பா இல்லாம ஸ்டீல்ல அட்டாச் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா இலகியும் வராது, அப்பப்போ லூஸ் ஆகவும் செய்யாது. இந்த அட்டாச்மெண்ட அப்படியே பாத்திரத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த சாஸ்பேனை யூஸ் பண்ணி ஒரு ஜாமோ சாஸோ நான் ரெடி பண்ணும்போது அதோட பினிஷிங் ஸ்ட்ரக்சர் வரது வர நல்லா நின்னு குக் ஆகும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்றதையும் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் இது மீடியம் சைஸ்ல இருக்கிற சாஸ்பேன் வித் லிட். இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்ல 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் விரிவா இருக்கிற மாதிரி 24 சென்டிமீட்டர்ல 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த சாஸ்பேன். இந்த பேனை யூஸ் பண்ணி பிரெட்ல சீஸ் வச்சு டோஸ்ட் பண்ணும் போது அதுவும் கவர் பண்ணி வச்சு இந்த சீஸ் மெல்ட் ஆகுறது வரை மூடி வச்சு எடுக்கணும் போது இந்த பேனும் அதோட லிட்டும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டு பேனுமே 3 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஆனா இது கொஞ்சம் விரிஞ்சு இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு கிரேவி எல்லாம் வைக்கும் போது வதக்கி மூடியெல்லாம் வச்சு வேக வைக்கணுங்க போது இந்த பேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த 12 பீஸ் செட்ல இருக்கிற இந்த 3 சாஸ்பேன் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஓபன் ஸ்கில்லட். இதுல ஒன்னு சின்னது, ஒன்னு பெருசு. சின்னதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கு. பெருசோட அளவு 26 சென்டிமீட்டர். இதுல நான் மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த அளவுகள், சென்டிமீட்டர் அளவுகள் எல்லாமே இதோட இன்னர் சைஸ பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க லாங் ஹேண்டில்.
பாத்திரத்தோட வெயிட்ட அனுசரிச்சு ஹேண்டிலும் நல்ல வெயிட்டா இருக்குது, லாங்காவும் இருக்குது. குக் பண்ணிட்டு இருக்க திங்ஸ நம்ம அந்த வெயிட்டோட தூக்கும் போது ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்ல லாங் ஹேண்ட்லா சிலிக்கான் ஹேண்ட்லா கொடுத்திருக்கிறதுனால பாத்திரம் சூடா இருக்கும் போது நம்ம தூக்குனாலும் சூடு தெரியாது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பாத்திரத்தோட அடிபாகம் அந்த விளிம்பு நல்ல கேர்வா இருக்கிறதுனால நம்ம குக் பண்ணும் போது எதுவுமே ஓரத்துலயும் போய் தங்காது. பாத்திரத்துல இருந்து ஃபுட்ட மாத்தும் போதும் ஈஸியா ஈவனா இருக்க எல்லாமே வெளியில எடுத்துடலாம். இது எல்லாமே நான்ஸ்டிக்ல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து குக் பண்ணா போதும். நான் குக் பண்ணும் போதே பாத்திருப்பீங்க, ஏதாவது கொஞ்சமா ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும் இல்ல லைட்டா ஆயில் போட்டு சாட்டே பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிருப்பேன். இது கூட வரக்கூடிய இந்த சாலிட் ஸ்பூனையும் ஸ்பேச்சுலா வச்சும் குக் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், அதே சமயம் பேனோட லைஃபும் நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணும்போது பாத்திருப்பீங்க, இந்த ஸ்பூனும் இந்த ஸ்பேச்சுலாவையும் தவிர வுட்டு கரண்டிகளையும் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் இதுல தான் இல்ல, எந்த வெசல்ல நான் குக் பண்ணாலும் அதிகமா நான் யூஸ் பண்றது இதே மாதிரி மரக்கரண்டிகளை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பர்டிகுலரா இதுலன்னு பார்க்கும்போது அந்த கொடுத்திருக்கிற கரண்டிகள் போக நம்ம மரக்கரண்டிகளும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அமேசான் பேசிக்ல இருக்கிற இந்த நான்ஸ்டிக் 12 பீஸ் குக்வேர் செட்டை பத்தி டீடைலா பார்த்தாச்சு. இதுல இருக்கிற இந்த பிளாக் வித் கிரேக்கு பதிலா பிளாக் வித் ரெட், பிளாக் வித் கிரீன், பிளாக் வித் ப்ளூன்னு சொல்லி கலர் ஆப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை அதன் தேவைகளை பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஹார்ம்ஃபுல் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது கேஸ்ல மட்டும் இல்லாம இண்டக்ஷன்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்ல டிஷ் வாஷர் சேஃபும் கூட ஓவன்லயும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மொத்த செட்டையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி என்னோட கிச்சன்ல செல்ஃப்ல இப்படிதான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த செட்டு வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. அப்ப நான் வாங்கும் போது 5168 ரூபாய் ஒரு ஆஃபர்ல தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னோட பர்த்டேக்கு கிஃப்டா கிடைச்ச இந்த பிங்க் கலர் கேசரோல் பத்தி. பார்க்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குதோ அதே மாதிரி யூஸ் பண்ணவும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆன்கோ பிராண்ட்ல உள்ள இந்த கேசரோல் இது எனாமல் கோட்டிங் காஸ்டைன் கேசரோல்ங்கிறதுனால வெயிட் கொஞ்சம் ஹெவியாவே இருக்குது. பாட்டம் மட்டும் ஹெவியா இல்ல, லிட்டுமே பயங்கர ஹெவியா இருக்கு. லிட்டோட எட்ஜஸ் நல்ல கர்வ் டைப்ல கொடுத்திருக்கிறதுனால பாட்டத்து கூட ஈஸியா ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம பாத்திரத்தை சரிச்சா கூட மூடி கொஞ்சம் கூட விலகாது. வெசல் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குதோ அதுக்கு தக்கன நம்ம சிக்கனோ மட்டனோ குக் பண்ணும் போது ஈஸியா குக் ஆக யூஸ்ஃபுல்லாவே இருக்குது. பாத்திரம் ஹீட் ஆக ஆரம்பிச்சதும் ஈவனா ஹீட் ஆகுது. ஆனா மூடியில இருக்கிற இந்த சில்வர் ஹேண்டில் மட்டும் ஹீட் ஆகுறது இல்ல. மூடியோட உள்பக்கத்துல ஈவனா இல்லாம கொஞ்சம் டாட்டா கொடுத்திருக்காங்க. 4 லிட்டர் கெபாசிட்டி உள்ள இந்த காஸ்டின் கேசரோல் கேஸ்ல இண்டக்ஷன்ல மைக்ரோவேவ் சேஃபும் கூட. நான் எப்பவும் பண்ற மாதிரி சிக்கன் மட்டன் மட்டும் இல்லாம இந்த வாட்டி புலாவும் இதுல ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு குக் பண்ணவே அவ்வளோ ஈஸியா இருந்து. இந்த பாத்திரம் 16.3 சென்டிமீட்டர் ஹைட்டும் 30.5 சென்டிமீட்டர் வித்லயும் 24 சென்டிமீட்டர் டெப்த்லயும் இருக்கிறதுனால பாத்திரம் நல்ல பெருசாவே இருக்கு. குக் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஆன்கோ பிராண்ட். இது 2 இயர்ஸ் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது எனக்கு கிஃப்டா கிடைச்ச பிறகு இப்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது இது 85% ரேட்டிங்கோட அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வினோத் பிராண்ட்ல இருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் தான். அதுவும் 2 டயர் வித் கிளாஸ் லிட்டோட வருது. இதை நம்ம 2 வகையில யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரை வச்சு நம்ம ஸ்டீமராகவும், செகண்ட் லேயரை வச்சு நம்ம ஒரு குக் பண்ற பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பாட் பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்ல 2.5 mm திக்னஸ் பேஸோட இருக்குது. சோ நல்ல திக்காவே இருக்குது. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம சமைச்சாலும் போதும். இருக்கிற ஹீட்டையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து ஃபுட்டும் ஈவனா குக் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கேஸும் அளவா தான் செலவாகும். இது கேஸ்ல மட்டும் இல்லங்க, இண்டக்ஷன்லயும் வச்சு குக் பண்ணிக்கிடலாம். இதை பிரியாணி பாட்டாவும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய குழம்பு வைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸ்டீமரை பொறுத்த மட்டும் நல்ல உயரமும் கூடுதல், அதே மாதிரி அடியில இருக்க பாட்ல போய் ஈஸியா ஃபிக்ஸ் ஆகுற அளவுக்கு அடிபாகத்தை கொஞ்சம் மோல்ட் பண்ணியும் கொடுத்திருப்பாங்க. மோமோஸ் கொல்கட்டை எல்லாமே ஸ்டீமர்ல வைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது கூடவே கிளாஸ் லிட்டும் வர்றது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்குது. இந்த லிட்ல கொடுத்திருக்கிற இந்த சின்ன ஹோல் மூலமா நம்ம ஆவியில வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆவியெல்லாம் வெளியில போறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதோட பிராண்ட் வினோத் பிராண்டுங்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான பிராண்டுங்கிறதுனால 2 இயர் வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் இது வாங்கி 4 வருஷமும் ஆகுது. யூஸ் பண்ண எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கோ அதே மாதிரி கிளீன் பண்ணவும் அவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்போ நான் வாங்கும் போது 1694 ரூபாய் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த ஆஃபர்ல 1160 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த 2க்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ண மாதிரி அதிகமா கமெண்ட் வர்றது இந்த 2 பேனை பத்தி தான். இது 2மே வாக் டைப்.
ஒன்னு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது, ஒன்னு வந்து எனாமல் கோட்டிங்கோட இருக்கிற அலுமினியம் பாட்டு. இத வாங்கி 5 வருஷம் ஆக போகுது. நல்ல வுட் ஹேண்டிலோட ஒயிட் கலர்ல பார்க்க எந்த அளவுக்கு லுக்கா இருக்கோ அதே சமயத்துல குக் பண்ணவும் எனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஒயிட் கலருங்கிறதுனால மசாலாக்கள் சேர்த்து சேர்த்து நிறைய குக் பண்றது வருஷமும் ஆயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் கலர் டல்லா இருக்கு. இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த பேனை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வதக்கும் போது அவ்வளோ ஈஸியா இருக்கும். நீங்களே நிறைய ரெசிபி வீடியோல பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகுங்கிறத. இந்த பேனுக்கு வுட்ல ஹேண்டில் கொடுத்துருக்குது ஒரு பெரிய பிளஸ். பேன் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாக்கு நல்ல கொஞ்சம் கர்வா இருக்கிற லாங் ஹேண்ட்லோட இருக்கிற இந்த வாக்கு நான் வாங்கி 6 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இது ப்ரேலேடிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் வாங்கியிருந்தேன். இது நான் அப்ப வாங்கும்போது ஒரு 2500 கிட்ட ரேட் வந்துட்டு. அப்ப நான் யோசித்தேன் இந்த பேனுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ண வருஷங்கள் ஆனாலும் பேன் இன்னும் வாங்கின மாதிரியே இருக்குது. இதுல இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு ஒர்த்துனே தோணுச்சு. பாட்டமும் நல்ல ஹெவியா இருக்குது, அதுக்கு தக்கனையே ஹேண்டிலும் இருக்குது. பேனையும் ஹேண்ட்லையும் அட்டாச் பண்ணிருக்கிறது ஸ்க்ரூ டைப்பா இல்லாம நல்ல ஸ்டீல் வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க. இந்த பாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நல்ல லைஃப் இருக்கு. இதோட லிங்கோ கோடோ அல்ல இப்ப இருக்கிற டீட்டெயிலோ எதுவுமே என்கிட்ட இல்ல. நீங்க முடிஞ்சா ப்ரேலேடி வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நானே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நிறைய சர்ச் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல. முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த காஸ்டைன்ல இருக்கிற குட்டியான பேன். பார்க்கதாங்க குட்டியா இருக்கு, ஆனா வெயிட்ல நல்லாவே ஹெவியா இருக்கு. இது சீசனிங் பண்ண காஸ்டைன் யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் இதுல இன்னும் ஃப்ரை பண்ணல, மத்தபடி ட்ரையா ஏதாவது மசாலாக்கள் ரோஸ்ட் பண்ணணும், ஏதாவது சின்னதா குக் பண்ணணும்னா இதுல பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேன் திருநெல்வேலியில பொன் குக் ஸ்டோர்ல வாங்கினது. அந்த கடையில பேக்கிங்க்கு குக்கிங்க்கு தேவையான A to Z அங்க கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கிறதுனால நான் வாங்குற பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கும். இருக்கிறதுலே குட்டியா இருக்கிற இந்த பேன் பார்க்கவும் டிஃப்ரெண்டா இருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதே காஸ்டைன்ல கொஞ்சம் பெரிய பேன் வாங்கலாம்னு சொல்லி என்னோட பெஸ்ட் லிஸ்ட்லயும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரியாணி பாட். உள்ள நல்ல லாஸ்டிக் கோட்டிங்கோட வெளியில நல்ல வைப்ரண்டான ரெட் கலர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வரக்கூடிய இந்த பிரியாணி பாட் லோக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். இந்த கொரோனா சமயத்துல வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கும் போது குக்கிங்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லி டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்ததுதான் இந்த பேன். இது கேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பேனை நான் யூஸ் பண்றது கொஞ்சம் ரேர் தான். உங்கள்கிட்ட ஏதாவது குக்கிங் ஷேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டும் போது இது பார்க்கவும் நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டுறேன். ஓகே, கடந்த 5 வருஷமா நான் கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வெசல்ஸை பத்தி இப்போ உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. இப்போ என் கலெக்ஷன்ல ஆட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்ணலாம்னு வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த 4 பேனுமே நான் அமேசான்ல இருந்தா வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன். ப்ராடக்டோட டீடைல பார்த்துட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேட்ல வந்துச்சு, அதனால வந்ததும் செக் பண்ணிடுவதுக்காக லைட்டா ஓபன் பண்ணி பார்த்திருந்தேன். நம்ம ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கும் போது அது நம்ம கைக்கு கிடைச்ச பிறகு அதை ஓபன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்காட்டா அது மனசே கேட்காது. அப்படிதான் கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணி பார்த்திருந்தேன். ஒரு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்றதே ஒரு பெரிய சந்தோஷமா தெரியும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ப்ராடக்ட்டை சுத்தி ரேப் பண்ணி இருக்கிற இந்த பபிள்ஸை உடைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல எனாமில் கோட்டிங்கோட ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல காஸ்டைன் நான்ஸ்டிக் பேன் வித் சிலிகான் ஸ்லீவோட வருது. இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 2.3 கிலோ. அப்ப தூக்கும் போது எப்படி வெயிட்டா இருக்கும்னு பாத்துக்கோங்க. முக்கியமா அந்த கலருக்காகவே இந்த பேனை நான் சூஸ் பண்ணேனே சொல்லணும். அடியில நல்ல மெரூன் ஷேடு, மேல வர நல்ல ரெட் கலர் ஷேடோட உள்ள நல்ல ஒயிட் கலர்ல பார்க்கவும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, காஸ்டைன்ல இந்த சைஸ்ல இந்த மாடல்ல இல்ல, அதனால வாங்கியிருக்கேன். நான் கை வச்சு காட்டும் போது பாத்தீங்களா எவ்வளவு அகலமா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ஈவனாவும் இருக்குது. இது கேஸ்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர் சேஃபும் கூட. இது பெட்டர் ஹோம் பிராண்ட். இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா 1809 ரூபாய். அன்னைக்கு இருந்த ஆஃபர் பிரைஸ்லயும் கேஷ் ஆன் டெலிவரிங்கிறதுனாலயும் எனக்கு 1749 ரூபாய்க்கு நான் இது வாங்கியிருக்கேன். அடுத்துல வாங்கியிருக்கிற 2 ப்ராடக்ட்டுமே ஹோம் சென்டர்ல உள்ளது. எதை ஃபர்ஸ்ட் உழைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஹோம் சென்டர் ப்ராடக்ட் 5 இயர்ஸா அமேசான்ல அவைலபிளா இருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 90%க்கு மேல பாசிட்டிவ் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன டீடைல்கள் பார்த்து பாத்திரங்களை மட்டும் இல்ல, இதோட பிராண்டையும் பத்தி விசாரிச்சு தான் பாத்திரங்கள்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஹோம் சென்டர் ப்ராடக்ட் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில மின்ட் கலர் நான்ஸ்டிக் கடாய் வித் லிட்டோட வருது. இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி. மூடிலையும் கடாயிலையும் நல்ல மெட்டல்ல ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் தான், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ற மாதிரி பேஸ் கொடுத்திருக்காங்க. பாத்திரத்தோட வெயிட்னு பாத்தீங்கன்னா ஹெவினும் இல்ல லைட்னும் இல்ல, ஒரு மீடியமா கேரி பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்குது. இதோட உள்ள அளவுன்னு பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஹைட்னு பாத்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் சேர்த்து 2199 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கியூட்டான சாஸ்பேன். அதே ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான், ஆனா நான்ஸ்டிக் சாஸ்பேன். இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அதை விட கம்மியா வச்சு யூஸ் பண்ணாதான் இதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது. பாத்தீங்களா அந்த சாஸ்பேன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. உள்ள ஒயிட்டாவும் வெளியில எல்லோ கலர்ல கோட்டிங்கோட லாங் ஹேண்டிலோட வித் லிட்டோட லிட்டுக்கு மேல எல்லோ கலர் ஹேண்டிலோட பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த பாத்திரத்தையும் நம்ம இண்டக்ஷன்லயும் கேஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தோட வெயிட் அனுசரிச்சு நல்ல லாங் ஹேண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிடிச்சு யூஸ் பண்ணதுக்கும் நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 999க்கு போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ஆஃபர்ல 846 ரூபாய்க்குன்னு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு டாக்ஸ், கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்டு 1006 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிரில் பேன். என் கிச்சன்ல இல்லாத ஒரு ஐட்டம்னா இந்த கிரில் பேன். இந்த ப்ரீ சீசனிங் காஸ்ட் அண்ட் கிரில் பேன் வித் லிட்டோட வருது. இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரி குக் பிராண்ட். இதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரேட்டிங்கும் வருது, என் பட்ஜெட் குள்ளேயும் வருது. அதனால இதை பார்த்து வாங்கியிருக்கேன். இது ஒரு ஹெவி டியூட்டி பேனுங்கிறதுனால இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 3 கிலோ இருக்கு. இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதை இண்டக்ஷன்லயும் வச்சு குக் பண்ணிக்கலாம், கேஸ்ல வச்சும் குக் பண்ணிக்கலாம். ஹேண்டிலோட இதோட லென்த் பார்க்கும்போது 33 சென்டிமீட்டர் வருது. ஹேண்டில் இல்லாம பேனோட சைஸ் பார்க்கும்போது 26 சென்டிமீட்டர் வருது. இந்த கிரில் பேனை யூஸ் பண்ணி நம்ம பார்பிக்யூ பண்ணலாம், சாண்ட்விச் பண்ணலாம், தந்தூரி பண்ணலாம். நான் ட்ரை பண்ணாத நிறைய ரெசிபிகளை இதுல வச்சு ட்ரை பண்ணணும்னு பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ப்ரீ சீசன் காஸ்ட் அண்ட் பேனுங்கிறதுனால பார்க்கவே ஒரு நான்ஸ்டிக் பேன் லுக் கொடுக்குது. இதுல கொடுத்திருக்கிற லிட் உண்மையிலே யூஸ்ஃபுல்னு தோணுது. ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் பேன். அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லெட் இருந்தாதான் நம்ம கவர் பண்ணி குக் பண்ண ஈஸியா இருக்கும். காஸ்டிங் பேனுங்கிறதுனால குக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹேண்ட்ல பிடிச்சு தூக்க முடியாது. அதுக்காக கொடுத்திருக்கிற இந்த சிலிக்கான் ஹேண்டில் நம்மளுக்கு பிடிச்சு தூக்க ஈஸியா இருக்கும். இந்த காஸ்டிங் பாத்திரங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது அது நல்லதா இருக்கும் பட்சத்துல வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவேன். சோ இந்த நாள் தான் இப்ப நான் வாங்கி என் கிச்சன்ல என் கலெக்ஷன்ல ஆட் பண்ணி இருக்கிற புதுசா இருக்கிற பாத்திரங்கள். புதுசா ஆட் பண்ணி இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரேட்டுக்கு இந்த பொருள் ஒர்த்தா, எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகுங்கிறத வரும் வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிற இந்த குக்வேர் கலெக்ஷன்ல என்ன பிராண்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், முடிஞ்சா அதோட லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. இப்போ அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஷாப்பிங்க்கு இந்த டீட்டெயில் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஆல்ரெடி இருந்த குக்வேர் எல்லாமே செல்ஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். என் கிச்சன்ல புதுசா ஆட் ஆகிருக்கிற இந்த குக்வேர்களுக்கும் ஸ்பெஷலான இடத்தை கொடுத்து அங்கங்க ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட டீட்டெயில நான் கரெக்டா ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க அடுத்தால கொடுக்குற இன்னொரு கான்செப்டோட இல்ல வித்தியாசமான ஒரு vlogோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.